ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கோன் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மென்சுரேஷனில் நிறைய பார்த்துட்டே வரோம் இல்லையா? 3D பார்த்துட்ருக்கோம். அதில் கியூபு, கியூபாய்டெலாம் பார்த்தோம், சிலிண்டர் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கோன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ கோனை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ கோன்னு வரும்போது நமக்கு ஒரு ஹைட்டு, ஒரு ரேடியஸு, இது ஸ்லாண்ட் ஹைட்டு எல். சரியா? எல் ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. எல் ஸ்லாண்ட் ஹைட்டு. இது மாதிரி ஹைட்ஸ் ஹைட் ஆஃப் த கோன். ஆர் ரேடியஸ். ஓகே, மெயினாக கோனை பேஸ் பண்ணி, அதாவது கோன் எப்படி ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளாகவே இருக்கும். சரியா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளை, அதாவது கோனோடைய கிராஸ் செக்ஷன் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். கிராஸ் செக்ஷனாக என்ன? இப்போ ஒரு கோன், முழுசாக ஒரு கோன் இருக்குது, அதோடைய 2D வியூவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2D வியூ. ஸோ நல்லா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். சரியா? 2D வியூ. ஒரு ட்ரையாங்கிளை தான் 3D ஸ்ட்ரக்சராக மாற்றணுன்னா நமக்கு கோனாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் சம்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு கிளியராக தெரியும். சரியா? சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் ஜாமெட்ரியில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டு ரேடியஸு. ஓகேவா? இப்போ நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன், CSA. அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? πRL. அப்படி தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா πRL. ஒருவேளை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்கன்னா πRL ப்ளஸ் கீழே ஒரு πr². ஓகேவா? ஸோ இதில் நம்ம πRஐ காமனாக வெளியில் எடுத்தோம்னா L + R, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, πRL ப்ளஸ் πr இன்ட்டு L + R. இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, வால்யூம் ஆஃப் த கோன் என்னது? வால்யூம் ஆஃப் த கோன் 1/3 ஆஃப் πr²h. πr²hங்கிறது சிலிண்டரோட வால்யூம். ஸோ கோனோட வால்யூம் 1/3 ஆஃப் πr²h. ஆல்ரெடி சிலிண்டர் பார்க்கும்போதே கோனோட ப்ராப்ளம்ஸையும் நம்ம நடுநடுவில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கோனை பற்றி நம்ம முழுக்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருக்க போகுது. ஸோ எப்படிலாம் கேட்பாங்க, எப்படிலாம் சம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக சம்ஸை வச்சே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான முதல் கொஸ்டின். A right angle triangle with sides 3 cm, 4 cm and 5 cm is rotated about the side 3 cm to form a cone. The volume of the cone so formed is. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. சரியா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். முக்கியமாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வரும்போது ட்ரிப்ளெட்டை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இந்த கோனில். ட்ரிப்ளெட்னு வரும்போது நமக்கு என்னென்ன ட்ரிப்ளெட்லாம் தெரியும்? 3, 4, 5, அதுக்கப்புறம் 5, 12, 13 இல்லையா? 7, 24, 25. முக்கியமாக இந்த ட்ரிப்ளெட்டை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். 7, 24, 25. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ளெட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் சைட்ஸ் 3 cm, 4 cm and 5 cm is rotated about the side 3 cm to form a cone. The volume of the cone so formed is. ஸோ இதை 3 cm, இதை 4 cm, இதை 5 cmன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 சென்டிமீட்டரை வச்சு ரொட்டேட் பண்ணி அதை ஒரு கோனாக மாற்றுறாங்க. சரி, அந்த 3 சென்டிமீட்டர் தான் ஆக்சிஸ் மாதிரி நினச்சிக்கோங்க, அச்சு மாதிரி நினச்சிக்கோங்க. அதை சுற்றி இந்த 4 சென்டிமீட்டரும் 5 சென்டிமீட்டரும் நமக்கு போச்சுன்னா நமக்கு ஒரு கோன் கிடச்சிரும். ஓகே, அந்த கோன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது 3 சென்டிமீட்டராக இருக்கும், இது ஃபுல்லாக இது ஒரு 4, இது ஒரு 4ஆக இருக்கும், 8 சென்டிமீட்டர் இருக்கும். இப்படி ஒரு கோன் கிடச்சிரும். இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் த கோன் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கோன்னா என்னது? 1/3 இன்ட்டு π இன்ட்டு r²h இல்லையா? π இன்ட்டு r²h. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1/3 இன்ட்டு பைக்கு பதிலாக நம்ம பை ஆன்சர் எல்லாமே பையில் இருக்குது. ஸோ பை அப்படியே இருக்கட்டும். r², r என்னது? ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். சரியா? ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்னால் அப்போ நம்ம 4 இன்ட்டு 4. ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 3 கேன்சல் பண்ணோன்னா 16 π தான் வால்யூம் ஆஃப் த கோன். ஓகே, இப்போது இந்த 3 சென்டிமீட்டர் ஏன் 4 சென்டிமீட்டர் ஹைட்டாக எடுக்கலாம், 3 சென்டிமீட்டர் ரேடியஸாக எடுக்கலாமேன்னு சில பேருக்கு டவுட் வரும் இல்லையா? அவங்க ஆனால் 3 சென்டிமீட்டரை வச்சு தான் அவங்க சுற்றி இருக்காங்க. அப்படி தானே?
அப்போ அதுதான் வந்து ஹைட்டாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதோட வால்யூம் வந்து நம்ம ஹைட்டு வந்து 3ன்னு எடுத்துக்கணும், ரேடியஸை வந்து நம்ம 4ன்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 16 பை தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, ஒரு 3 சம் வந்து ஒரே மாதிரி மாடல் தான். நான் ஒரு சம் டீச் பண்ணுறேன், மிச்சம் 2 சம்மை நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் 2 கோன் இஸ் 2:3. வால்யூம் ரேஷியோ வந்து 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடி ஆஃப் தேர் பேஸ் இஸ் 1:2. த ரேஷியோ ஆஃப் தேர் ஹைட் இஸ்ங்கிறாங்க. ஓகே, வால்யூம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 1/3 இன்ட்டு பை இன்ட்டு 2 கோன் இருக்கிறதுனால R1 ஸ்கொயர் H1 ஸ்கொயர் நான் போட்டுக்கிறேன், டிவைடட் பை 1/3 இன்ட்டு பை இன்ட்டு R2 ஸ்கொயர் இன்ட்டு H2. சரி, இங்கே வந்து ஸ்கொயர் வராது இல்லையா? H1 H2 இதோடைய ரேஷியோ என்ன சொல்லிட்டாங்க? 2:3ன்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோ ஆஃப் ரேடியா ஆஃப் தேர் பேஸ் இஸ் 1:2. இப்போ ரேடியஸ் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க 1:2ன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ R1/R2க்கு பதிலாக நம்ம வந்து 1:2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் வந்து 1 தான் இன்ட்டு H1 டிவைடட் பை இந்த ரேடியஸ் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும். 4 இன்ட்டு H2 இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2/3ன்னு வந்துடும். அப்போ H1/H2 இஸ் ஈக்குவல் டு எனக்கு 8/3. ஓகே, ஸோ 8/3. ஓகே, அப்போ 8/3ங்கும் போது H1:H2 வந்து 8:3. எங்கே இருக்க? ஆப்ஷன் 2 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, இந்த 2 சமம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மாடல் தான். If the height of the given cone be doubled and radius of the base remains the same, the ratio of the volume of the cone given cone to that of the second cone. ஸோ இதுலேயும் வந்து 2 கோன் இருக்குது. செகண்ட் சம்மில் 2 கோன் இருக்குது. ஹைட் ஆஃப் த கிவன் கோன் பி டபுள்டு. இப்போ நார்மலாக வந்து 1/3 πr² தான் வந்து வால்யூமு. இப்போ ஹைட்டை டபுள் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுது? ரேடியஸ் வந்து அதேன்னு சொல்லிட்டாங்க, ரிமைன்ஸ் த சேம். பேஸ் ரிமைன்ஸ் த சேம். ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ரிமைன்ஸ் த சேம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரேடியஸ் அப்படியே தான் இருக்க போது. அப்போ ஹைட்டு டபுள் ஆகுதுன்னா இப்போ 1/3 இன்ட்டு πr² இன்ட்டு 2hன்னு வரும் இல்லையா? அப்போ எனக்கு என்ன வரும்? வால்யூம் ரேஷியோ வந்து எனக்கு 1:2ல் இருக்கும். ஓகே, டபுள் பண்ண கோனுக்கு வந்து வால்யூம் டபுள் ஆகிருக்கும். அவ்வளோ ஹைட்டு டபுள் பண்ணியிருந்தோம்னா வால்யூம் டபுள் ஆகிருக்கும். ஸோ 1:2 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஓகே, இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சேம் மாடல் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. Each of the measure of the radius of the base of a cone and that of a sphere is 8 cm. Also the volume of these two solids are equal. The slant height of the cone is. Okay. Each of the measure of the radius of the base of a cone and that of a sphere. அதாவது ஒரு கோனும் இருக்குது நம்மக்கிட்ட, அதேமாதிரி ஒரு ஸ்பியரும் இருக்குது. சரியா? ரெண்டுத்துக்கும் வந்து ரேடியஸ் வந்து சேம் தான். ஓகே, ரெண்டுத்துக்கும் வந்து ரேடியஸ் வந்து சேம்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆல்சோ த வால்யூம் ஆஃப் தீஸ் டூ சாலிட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. வால்யூம் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? 1/3 πr² H ஈக்குவல் டு 4/3 πr³. இதில் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? 8 cm ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போனா ஆர் வந்து நமக்கு 8ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா, நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு தான் வந்து இதுன்னு சொல்லியிருக்கோம். இது ஹச், இது வந்து ஆர் தானே. இப்போ ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் ஹச்சுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? H² + R² இஸ் ஈக்குவல் டு L². ஸ்லாண்ட் ஹைட்டு பித்தகோரஸ் தியரம், அவ்வளோதான். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு வந்து ரேடியஸ் வந்து 8 cm கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்லாண்ட் ஹைட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ என்னெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் ஆகட்டும். π 3 கேன்சலு. ஆருக்கு பதிலாக நம்ம வந்து சரி இப்படியே அடித்தோம்னாலும் இங்கே ஒரே ஒரு ஆர் தான் இருக்கும் இல்லையா? அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 4 × 8. ஆர் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 32 cm. அப்போனா இப்போ வந்து எனக்கு எல் வேணும்னா எல் இஸ் ஈக்குவல் டு √H² + R². ஓகே, ஸோ 32² + ஒரு 8². ஓகே, 32² + 8² வரும்போது எனக்கு 32² நான் எப்படி எழுதிக்கலாம்? 4² × 8² எழுதிக்கலாம் இல்லையா? ப்ளஸ் ஒரு 8². ஸோ 8² நான் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா எனக்கு வெளியில் வரும்போது 8ன்னு வந்துடும். இன்ட்டு √4² + 1 17 வரும், √17.
So 8 root 17 centimeter slant height of the cone. Okay. So 32 square உடைய வேல்யூ கண்டுபிடிக்க வேணாம், காமனாக எடுத்தால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு a cone of height 15 cm and base diameter 30 cm is carved out of a wooden sphere of radius 15 cm. The percentage of wasted wood is. ஓகே, ஒரு wooden sphere இருக்குது. ஓகேவா, ஒரு wooden sphere இருக்குது, அதுலேருந்து ஒரு கோனை வெட்டி எடுத்துடுறாங்க. வெட்டி எடுத்தோடனே மிச்சம் கொஞ்சம் வுட்டு வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா, அதை வந்து பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு வால்யூமையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பியரில் இருந்து கோனோட வால்யூம் எவ்வளோ கம்மியாக இருக்கோ ஸோ அதை வச்சு தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா டேட்டாவும் இருக்குது இல்லையா. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கொடுத்துட்டாங்க, அது இருந்தாலே வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிச்சிடலாம். கோனோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, கோனோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஸோ அதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிப்போமா, இன்ட்டு ஆர் என்னன்னு பார்த்தா 15 ஸ்கொயரு. ஓகே, இன்ட்டு ஹைட் வந்து ஒரு 15. ஓகே, இது வந்து கோனோட வால்யூம். இப்போ ஸ்பியரோட வால்யூம் வேணும்னா 4/3 பை ஆர் கியூபு. ஆர் கியூப் என்ன வருது, 15 கியூபு. இது வந்து ஸ்பியரோட வால்யூம். ஸோ இந்த வால்யூம்லேருந்து நமக்கு கோனோட வால்யூம் எடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ ரேஷியோ ஸ்பியருக்கும் கோனுக்கும் நம்ம வால்யூம் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 4/3 பை இன்ட்டு 15 கியூபு டிவைடட் பை 1/3 பை இன்ட்டு 15 கியூபு தான். இதுவும் 15 கியூப் தான். ஸோ எனக்கு வந்து பை கேன்சல், 15 கியூப் கேன்சல், 3 கேன்சல். அப்போ எனக்கு வால்யூம் ரேஷியோ என்ன இருக்குது, 4:1 இருக்குது. அப்போ எனக்கு வேஸ்டான பார்ட் எவ்வளவு, 3 பார்ட்டு வேஸ்ட் ஆகிருக்கு இல்லையா. 4 பங்குலேருந்து ஒரு பங்கு யூஸ் பண்ணி தான் நான் கோனை கொண்டு வந்திருக்கேன். அப்போ எனக்கு 3 பங்கு வேஸ்ட்டு. ஸோ 3/4 × 100 பார்த்தோம்னா 75% வந்து வேஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு, ஸோ இன் a right circular cone the radius of its base is 7 cm and its height 24 cm. A cross section is made through the midpoint of the height parallel to the base. The volume of the upper portion is. Okay, ஸோ இந்த மாதிரி சம் தான் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும். ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கோனோடைய எனக்கு ஹைட் தெரிஞ்சிச்சு, ரேடியஸும் தெரிஞ்சிச்சு இல்லையா. ரேடியஸ் எவ்வளவு, 7 cm, ஹைட் எவ்வளவு, 24 cm. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளவு, 25 cm. 7, 24, 25ங்கிறது வந்து ட்ரிப்ளெட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த சம்முக்கு இது தேவைப்படுமானா தேவைப்படாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். A cross section is made through the midpoint of the height parallel to the base. ஸோ பேஸ் எங்கே இருக்குது, இதுதான் பேஸ் இல்லையா. இதுக்கு பேரலாக அதுவும் ஹைட்டில் ஒரு மிட் பாயிண்டில் ஒரு கிராஸ் செக்ஷன் மேட் பண்ணுறாங்க. ஓகேவா, அது என்ன பண்ணிடுறாங்க, இப்படி பாதியாக வெட்டிடுறாங்க. ஓகே, கோனை வெட்டி எடுத்துடுறாங்க. அப்போ மேலே இருக்கிற அந்த அப்பர் போர்ஷன், வால்யூம் ஆஃப் த அப்பர் போர்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா. அப்போ மேலே என்ன ஆயிடுது, ஹைட்டு வந்து பாதியாயிருது. ஓகே, ஹைட்டு வந்து 12ன்னு பிரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து ரேடியஸ் தெரிஞ்சிருச்சுன்னா வந்து நான் மேலே இருக்கிறதும் ஒரு கோன் தானே கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து இதை பிரிக்கும் போது எனக்கு எப்படி ஆயிரும், இப்படி ஒரு கோன் கிடைக்கும். அதேமாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஃப்ரஸ்டம் கிடைக்கும் இல்லையா. வெட்டி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரஸ்டம் கிடைக்கும். இப்போ அவங்க கேட்குறது வந்து இந்த கோனோடைய வால்யூம் கேட்குறாங்க, வால்யூம் ஆஃப் த அப்பர் போர்ஷன் கேட்குறாங்க இல்லையா, வால்யூம் ஆஃப் த அப்பர் போர்ஷன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், எனக்கு வால்யூம் மேலே இருக்கிற ஹைட்டு வந்து 12ன்னு தெரிஞ்சு போச்சு, மேலே இருக்கிற ஹைட்டு வந்து 12ன்னு தெரிஞ்சு போச்சு. ரேடியஸ் என்னவாக இருக்கும், சரியா. இப்போ ரேடியஸுக்கு வந்து அதுக்கு தான் நான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட் நான் வந்து சொன்னேன். இப்போ வந்து இந்த பேஸுக்கு பேரலாக தான் இந்த லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இந்த பேஸுக்கு பேரலாக இந்த லைன் இருக்குது, அப்படி தானே. அப்போனா இது வந்து 12, இது வந்து 12, இது வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க. சாரி, இது வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இந்த லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேரலாகவும் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டாகவும் இருக்குது, அப்படி தானே. ஸோ இந்த லைன் பேரலல் ஆஸ் வெல் அஸ் மிட் பாயிண்ட். அப்போனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பிபிடி தியரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிபிடி தியரம், சரியா, பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போ இந்த லென்த்து வந்து இந்த 7ல் பாதியாக தான் இருக்கும், சரியா. 7ல் பாதிங்கும் போது எனக்கு இது வந்து 3.5 லென்த்தாக இருக்கும். அதாவது மேலே இருக்கிற கோனோடைய ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டராக இருக்கும் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் படி. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்லேயே ஹைட்டை வந்து பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுது. அப்போ வந்து ரேடியஸையும் அது ஹாஃபாக ஆக்கிரும். பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் என்ன சொல்லுது,
அதை ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன் நான். ஓகேவா? இன்கேஸ் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஓகே, ஒரு லைன் வந்து பேரலாக இருக்குது, அதாவது இந்த லைனும் பேரலல், அதேமாதிரி இது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது, சரியா? இது வந்து மிட் பாயிண்ட்டு, இந்த லென்த்தும் ஈக்குவலு, இந்த லென்த்தும் ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. ABCDE. ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் படி நமக்கு வந்து BC பேரலல் DE அப்படின்னா, அதேமாதிரி D, E வந்து மிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து DE is equal to half of BCயாக இருக்கும், சரியா? முக்கியமான ஒரு பாயிண்ட் இது தான், DE equal to half of BC, சரியா? ஸோ இது இப்படி இருந்தாலும் அதே கண்டிஷன் தானே. இப்போ நமக்கு இருக்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிள் வச்சு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து மிட் பாயிண்ட்னு சொன்னதுனால, ஸோ இந்த லென்த் வந்து எனக்கு இந்த லென்த்தில் பாதியாக இருக்கும், சரியா? அவ்வளோதான். ஸோ இது 3.5. அப்போ எனக்கு ரேடியஸ் வந்து 3.5ன்னு தெரிஞ்சிருச்சு, ஹைட் வந்து 12ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இனி வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வால்யூம் என்ன வரும்? 1/3 இன்ட்டு பை இன்ட்டு 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து என்னது? 3.5. ஸோ 7/2 இன்ட்டு 7/2 இன்ட்டு ஹைட் என்னது? ஹைட் வந்து 7, சரியா? ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். அவ்வளோதான், வேறு எதுவும் கேட்கல. கிராஸ் செக்ஷன் இஸ் மேட், வால்யூம் ஆஃப் த அப்பர் போர்ஷன் தானே கேட்குறாங்க. ஓகே, ரேடியஸ் ஆஃப் த பேஸு, வால்யூம் ஆஃப் த அப்பர் போர்ஷன் தானே கேட்குறாங்க. இங்கே 3ஆல் கட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரே வரல. ஒன் பை 3 பை ஆர் ஸ்கொயர் ஹைட்டு, சாரி ஹைட் வந்து 12 இல்லை, நான் 7ன்னு போட்டேன், அதான் நான் பார்த்தேன். ஹைட் வந்து 12, ஓகே. 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 வந்து 4, 12 கட் ஆயிரும். அப்போ 22 இன்ட்டு 7 தான் வந்து எனக்கு 154 சென்டிமீட்டர் கியூப் தான் வந்து வால்யூம் ஆஃப் த அப்பர் போர்ஷன். ஓகே 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 நெக்ஸ்ட். If the area of the base of a cone is 770 cm square and the area of the curved surface is 814 cm square, then its volume is ன்னு கேட்குறாங்க இல்லையா? ஓகே, எனக்கு வந்து இப்போ பை ஆர் ஸ்கொயர் வந்து 770ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு என்னால் ஆர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ 22/7 இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 770. ஸோ இது ஒரு 2 டைம்ஸ் போகும். 11 டேபிள் அடித்தோம்னா இது ஒரு 70, அப்புறம் இது ஒரு 35 வரும். இப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 35 into 7 is equal to 5 into 7 into 7 இல்லையா? இப்போ r is equal to எனக்கு 7√5 ரூட் எடுத்துட்டோம்னா r is equal to 7√5ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஹைட்டு வேணும் இல்லையா? அப்போ பை ஆர் எல் கொடுத்துருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 814ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எல் வேணும்னா 814 into 7 divided by 22 into 7√5. அந்த பையை வந்து 22/7 எடுத்து இந்த சைடு எழுதிட்டேன் எல்லாத்தையும். ஓகே, ஸோ 7 கட் பண்ணலாம். இது 11 டேபிளில் கட் ஆகுதான்னு பார்ப்போம். 2 டைம்ஸ் போகும். இது ஒரு 77, ரிமைனிங் 4, இப்போ 4 டேபிளில் போகும். ஸோ 37. இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 37 டிவைடட் பை √5ன்னு இருக்குது, சரியா? எல் இஸ் ஈக்குவல் டு 37 டிவைடட் பை √5. ஓகே, டன். இப்போ வந்து எனக்கு எல்லும் தெரிஞ்சிருச்சு, ஆரும் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு என்னால் ஹைட்டு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் தான் வந்து எல் ஸ்கொயர் இல்லையா? ஸோ ஹைட்டு வேணும்னா எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஓகே, ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் என்ன வரும்? 37 இன்ட்டு 37 டிவைடட் பை 5 மைனஸ் ஆர் ஸ்கொயர் வந்து 49 இன்ட்டு ஒரு 5 இல்லையா? 49 இன்ட்டு ஒரு 5. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதையும் ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுறேன், கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக.
ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 37 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இல்லையா, இது வந்து ஒரு 35 ஸ்கொயரு டிவைடட் பை ஒரு 5 ரூட் எடுக்கிறோம். ஓகேவா, 49 இன்ட்டு 5 இன்ட்டு 5 வந்து 7 இன்ட்டு 5 ஸ்கொயர்னு எடுத்தோம்னா 35 ஸ்கொயர். ஸோ 37 ஸ்கொயர் மைனஸ் 35 ஸ்கொயர் என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோம்னா 37 ப்ளஸ் 35 ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா வரும் இல்லையா. ஸோ 37 ப்ளஸ் 35 இன்ட்டு 37 மைனஸ் 35 வந்து 2. ஸோ இது வந்து ஒரு 72 இன்ட்டு 2 வந்து ஒரு 144. ஸோ ரூட் ஆஃப் 144 டிவைடட் பை 5ன்னு வரும். 144 வந்து என்னது 12ன்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ வந்து ஹைட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து 12 டிவைடட் பை ரூட் 5ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஹைட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ ஹைட்டும் தெரியும், ரேடியஸும் தெரியும். இப்போ வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்னது 49 இன்ட்டு 5. ஹைட் எவ்வளவு 12 டிவைடட் பை ரூட் 5. ஓகே, ஸோ 7 49 அடித்தோம்னா 7 டைம்ஸ் போகும், 3 12 அடித்தோம்னா 4 டைம்ஸ் போகும். இப்போனா 22 இன்ட்டு 7 வந்து ஒரு 154. 154 இன்ட்டு 4 வந்து 616 இன்ட்டு 5 டிவைடட் பை ரூட் 5 இருக்குது. 5 டிவைடட் பை ரூட் 5 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இப்போ 5க்கு பதிலாக ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 டிவைடட் பை ரூட் 5ன்னு எழுதினோம்னா ரூட் 5 கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும், 4th ஆப்ஷன் 616 ரூட் 5ஆக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ரேடியஸு ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் சிம்பிள் தான். ஸோ ஆன்சர் வந்து 616 ரூட் 5. ஓகே, height of the cone is 30 cm. A small cone is cut off at the top of a plane parallel to its base. If its volume is 1/27 of the volume of the cone, at what height above the base is the section made? Okay, ஸோ ஒரு கோன் இருக்கு சரியா, அதோடைய ஹைட்டு கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏ ஸ்மால் கோன் இஸ் கட் ஆஃப் அட் த டாப்பு. இப்போ மேலே வந்து கட் பண்ணி ஒரு ஸ்மால் கோனை எடுத்துட்டாங்க. ஓகே, மேலே வந்து கட் பண்ணி ஒரு ஸ்மால் கோன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் இட்ஸ் வால்யூம் இஸ் 1/27 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோன். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சரியா. வால்யூம் ஆஃப் த அந்த ஸ்மால் கோன் வந்து பெரிய கோன்லேருந்து 1/27 டைம்ஸ் இருக்குது. 1/27 டைம்ஸ் இருக்குது. அப்போனா வால்யூம் ஆஃப் ஸ்மால் கோன் சரியா, நான் இப்படி போட்டுக்கிறேன், வால்யூம் ஆஃப் ஸ்மால் கோன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பிக் கோன். ஸோ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/27 வருமா, 1/27. இப்போ எனக்கு வந்து வால்யூம் ரேஷியோ வந்து 1/27 இருக்குது சரியா. இப்போ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரியா. இப்போ வந்து 2 கோன் இருக்குது, 2 கோனுக்கு வந்து சைடு ரேஷியோ வந்து ஒரு 1:2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சைடு ரேஷியோ வந்து ஒரு 1:2 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரேஷியோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டால் 1:4, அதாவது இதை ஸ்கொயர் பண்ணிடணும், அதாவது 1 ஸ்கொயர் இஸ் டு 2 ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ சைடு ஏரியா வால்யூம் ஓகே, கோன் 1 கோன் 2 இப்படி இருக்குது. சம்மை பொறுத்த வரைக்கும் சைடு ரேஷியோ வந்து 1:2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏரியா ரேஷியோ வந்து 1:4, வால்யூம் ரேஷியோ வந்து 1:8. அதை அப்படியே க்யூப் பண்ணிடணும் சரியா. இவ்வளோதான் வித்தியாசம். வால்யூம்னு வரும்போது 3D ஸ்ட்ரக்சரு, அதனால் க்யூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ சைடு ரேஷியோ வந்து 1:2 இருக்குன்னா ஏரியா ரேஷியோ வந்து 1:4 இருக்கும், வால்யூம் ரேஷியோ வந்து 1:8 இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து வால்யூம் ரேஷியோ வந்து 1/27 அப்படின்னா இதுக்கு க்யூப் ரூட் எடுத்துட்டோம்னா எனக்கு வந்து சைடு ரேஷியோ தெரிஞ்சிடும் இல்லையா. சைடு ரேஷியோ க்யூப் ரூட் எடுத்தோம்னா என்ன அர்த்தம், இப்போ சைடு ரேஷியோ வந்து எனக்கு வந்து இதை க்யூப் ரூட் எடுத்தோம்னா 1/3 வரும் இல்லையா. 3 க்யூப் பண்ணால் தான் 27. அப்போ சைடு ரேஷியோ வந்து எனக்கு 1:3. சைடு ரேஷியோ அப்படின்னு நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா, இப்போ சின்ன கோனுக்கு வந்து ரேடியஸ் 10 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா பெரிய கோனுக்கு ரேடியஸ் 30 சென்டிமீட்டராக இருக்கும். அதுதான் வந்து சைடு ரேஷியோ. ஓகேவா. ஒருவேளை ஏரியா ரேஷியோனா 1/9 இருந்திருக்கும். ஏன்னா சைடு ரேஷியோ 1:3னா ஏரியா ரேஷியோ 1:9, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கணும் இல்லையா. இப்போ எனக்கு வந்து பெரிய ஹைட் ஆஃப் த பிக் கோன் வந்து எனக்கு 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த மொத்த லென்த்து வந்து எனக்கு 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் வந்து அந்த 3 பார்ட்டு சரியா, இதுதான் அந்த 3 பார்ட்டு. ஏன்னா இங்கே சைடு ரேஷியோ 1:3 நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ சைடு ரேஷியோ 1:3ங்கும்போது மொத்தம் அந்த 3 பார்ட்டு தான் வந்து எனக்கு 30 சென்டிமீட்டர்னா ஒரு பார்ட் எவ்வளவு, அதாவது இந்த பார்ட் எவ்வளோன்னு பார்த்தா 10 சென்டிமீட்டராக இருக்கும் இல்லையா.
ஹைட் வந்து அப்போ சின்ன கோனுக்கு 10 சென்டிமீட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 1/27 சொன்னதுனால ஸோ வால்யூம் ரேஷியோ 1:27னா சைடு ரேஷியோ வந்து எனக்கு 1:3. அப்போ அந்த 3 தான் வந்து ஹைட் ஆஃப் த கோன் 30 சென்டிமீட்டர்னா 1 எவ்வளோன்னு பார்த்தா 10 சென்டிமீட்டர். பட் ஆன்சர் வந்து 10 சென்டிமீட்டர் கிடையாது. அவங்க கேட்குறது என்னது, அட் வாட் ஹைட் above the base is the section made. இந்த பேஸுக்கு மேலே எந்த ஹைட்டில் அந்த இதை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த லென்த்து தான் 20 சென்டிமீட்டர் தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரியா, நம்ம அவசரப்பட்டு 10ன்னு போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். ஓகே, இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த சைடு ரேஷியோ, ஏரியா ரேஷியோ, வால்யூம் ரேஷியோ. ஓகே, ஸோ இன்றைக்கான கடைசி சம் இது. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த கோன் ப்ராப்ளம்ஸையும் கண்டினியூ பண்ணலாம். ரேடியஸ் ஆஃப் த பேஸ் அண்ட் ஹைட் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன் ஆர் இந்த ரேஷியோ 5:12. இப்போ வந்து ரேடியஸ் வந்து 5னா ஹைட் வந்து 12. அப்போ ஷேராக வந்து ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13 ஆர் 13ஓட மல்டிபிளில் இருக்க போகுது. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் வில் பி 13 தான் செகண்ட் ஆப்ஷன். வேறு எதுவுமே வந்து பார்க்க தேவையில்ல. இது 5:12 ரேஷியோவில் இருக்கிறதுனால ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13 ரேஷியோவில் இருக்கணும். ஆப்ஷன் 13ஓட மல்டிபிளில் ஒன்றே தான் இருக்குது, அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துட்டேன். இருந்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்க இல்லையா, வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 314/2/7. ஸோ இது இன்னும் ஃபர்தராக ஃப்ராக்ஷனில் எழுதினோம்னா 7 × 300 ஒரு 2100. 7 × 14 எவ்வளோ வரும், போட்டே பார்த்துட்டு போயிடலாம். 4 7s are 28, 9 21. ஸோ 2198 ப்ளஸ் ஒரு 2200ன்னு வரும். ஓகே, ஸோ 2200/7 இதுதான் வந்து வால்யூம். ஓகேவா, இப்போ 1/3 இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளவு, ஆர் வந்து 5x த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் இல்லையா, ஏன்னா ரேஷியோ தானே 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 5xஆக இருக்கும். இன்ட்டு அதேமாதிரி ஹைட்டு வந்து 12x. ஓகே, இதுதான் வந்து 2200/7. ஸோ 22 இதையும் அடித்தோம்னா ஒரு 100 வரும். வேறு இந்த 7ஐயும் அடிச்சிடலாம். ஓகே, வேறு என்ன இருக்குது, 25x² இன்ட்டு ஒரு 12x ஈக்குவல் டு 3 × 100 இல்லையா. ஸோ இந்த 12ஐயும் 3ஐயும் அடித்தோம்னா எனக்கு 4 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே எனக்கு 100x³ ஈக்குவல் டு 100ன்னு வரும். 100 கேன்சல் ஆச்சுன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1. எக்ஸோட வேல்யூ வந்து 1னா இப்போ ரேடியஸ் வந்து 5 தான், ஹைட்டு வந்து 12 தான், ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 13 தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தராக இன்னும் கோனில் டிஃப்ரெண்ட் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.